வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு இந்திய அரசு அமைப்பு முந்தைய வருட வினாத்தாள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் என கருதப்படும் விதி யாது? விதி 46, 42, 32, 35. ஆன்சர் 32. மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் கருதப்படும் விதி 32. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக 27% இடஒதுக்கீட்டை அளிக்க பரிந்துரை வழங்கிய ஆணையம் எது? சர்க்காரிய ஆணையம், மண்டல ஆணையம், ஷா ஆணையம், கலேல்கர் ஆணையம். ஆன்சர் மண்டல ஆணையம். 27% இடஒதுக்கீட்டினை அளிக்க பரிந்துரை வழங்கிய ஆணையம் மண்டல ஆணையம். எந்த அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு பாராளுமன்றத்தின் கீழ் அவையை கலைக்க அதிகாரம் அளிக்கிறது? விதி 85, 95, 89, 75. ஆன்சர் விதி 85. குடியரசுத் தலைவருக்கு பாராளுமன்றத்தின் கீழ் அவையை கலைக்க அதிகாரம் அளிக்கும் விதி 85. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1950, 1946, 1948, 1947. ஆன்சர் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 நடைபெற்றது. அடுத்து, மாநிலங்களில் ஜனாதிபதி ஆட்சியை ஏற்படுத்த பரிந்துரை செய்யும் விதி? விதி 354, விதி 355, விதி 356, விதி 357. ஆன்சர் விதி 356. ஜனாதிபதி ஆட்சியை ஏற்படுத்த பரிந்துரை செய்யும் விதி. பாராளுமன்றத்தின் கூட்டு அமர்வை அதாவது கூட்டத்தை நடத்துவது யார்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், சபாநாயகர், பிரதம மந்திரி. ஆன்சர் சபாநாயகர். நன்னெறி சார்ந்த குழு லோக்சபாவில் நிறுவப்பட்ட ஆண்டு 1998, 2000, 2002, 2004. ஆன்சர் 2000. இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை டேஷின் கொடுத்துருக்காங்க. ஐக்கிய மாநிலங்கள் என்று அழைக்கிறது, ஒன்றிய மாநிலங்கள் என்று அழைக்கிறது, கூட்டாட்சி மாநிலங்கள் அனைத்தும் சரியே. ஆன்சர் ஒன்றிய மாநிலங்கள் என்று அழைக்கிறது. இந்திய அரசியல் சாசனத்தின் முதல் விதி இந்தியாவை ஒன்றிய மாநிலங்கள் என்று அழைக்கிறது. இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.